விமன் இந்த பைபிள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூனேமியாள். யார் இந்த சூனேமியாள்னு தெரிஞ்சுப்போம் வாங்க. எலிசா தீர்க்கதரிசி சூனேம் அப்படிங்கிற ஊரை எப்போ எல்லாம் கடந்து பிரயாணம் பண்ணி போறாரோ அப்போ எல்லாம் ஒரு ஸ்திரீ அவருக்கு போஜனம் பண்ணுவதற்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி கொடுப்பாள். இந்த ஸ்திரீ எப்பவும் வருந்தி எலிசாவை கேட்டுக்கொள்வாளாம் தன்னுடைய வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணுவதற்கு. எலிசா தீர்க்கதரிசி அதை ஒரு பழக்கமாகவே வைத்துக் கொண்டிருந்தார். எங்கு பிரயாணம் பண்ணி போகும்போது சூனேம் முறை கடந்து போகிறாரோ அப்போ எல்லாம் அந்த ஸ்திரீயுடைய வீட்டில் போய் போஜனம் பண்ணி அங்கே தங்குவார். எலிசா தீர்க்கதரிசி அடிக்கடி அந்த வழியா பிரயாணம் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால இந்த ஸ்திரீ தன்னுடைய புருஷன் கிட்ட கேட்டு தன்னுடைய மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைத்து அவர் எப்போல்லாம் அங்க வராரோ அப்போல்லாம் அங்க தங்குறபடி ஆயத்தங்களை பண்ணி வச்சிருந்தாங்களாம். இப்படி எல்லா ஆயத்தங்களையும் இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால எலிசா தீர்க்கதரிசி ஒரு நாள் அந்த ஸ்திரீயை தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை கொண்டு அழைத்து அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமா அப்படின்னு கேட்கிறாரு. உனக்காக நாங்க ராஜா கிட்டையோ இல்ல சேனாதிபதி கிட்டையோ ஏதாவது நாங்க பேசணுமா, எங்களுக்காக இதெல்லாம் நீ செய்யறியே அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம், நான் என்னுடைய ஜனங்களுக்கு மத்தியில சுகமாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ஸ்திரீக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயமும் அவளுடைய கணவர் வயது சென்றவராய் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசி மூலமா தெரிஞ்சு கொண்டார். உடனே எலிசா தீர்க்கதரிசி அந்த ஸ்திரீயை திரும்ப அழைத்து அவளுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் அப்படின்னு. அந்த தீர்க்க தரிசனத்தின்படியே ஒரு ஆண் குழந்தை இந்த ஸ்திரீக்கு பிறக்கவும் செய்து இந்த குழந்தை நன்றா வளர்ந்து கொஞ்ச காலமானதுக்கு அப்புறமா திடீர்னு இந்த குழந்தை இறந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. உடனே சுனேமியால் இந்த குழந்தை எடுத்துக்கொண்டு நேரா எலிசா எப்போதுமே வந்து தங்குற அந்த மெத்தையின் மேல் இருக்கிற அறை வீட்டுல கொண்டு போய் கட்டில்ல படுக்க வச்சிடுறாங்க. குழந்தைய படுக்க வச்சுட்டு நேரா கர்மேல் பர்வதத்துல இருக்கிற தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கிட்ட தன்னுடைய கழுதையின் மேல் ஏறி விரைஞ்சு போறாங்க. ஓடி போய் நேரா எலிசா தீர்க்கதரிசியுடைய பாதங்கள்ல விழுந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எலிசா தீர்க்கதரிசி நடந்த விஷயங்களை அறிந்த உடனே தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை அனுப்பி வைத்தார். எலிசா தீர்க்கதரிசி கேயாசி கையில தன்னுடைய தடியை கொடுத்து அனுப்பி வைத்து அந்த தடிய பிள்ளையின் முகத்தின் மேல் வைக்க சொல்லி அனுப்புறாரு. ஆனா கேயாசி போய் பிள்ளையின் மேல் தடியை வைத்து தொட்டப்போ எந்த மாற்றமும் அங்க சம்பவிக்கல. இப்போ எலிசா தீர்க்கதரிசியே டைரக்டா அந்த பிள்ளையின் இடத்திற்கு போறாரு. அங்க போய் தன்னுடைய கட்டில்ல படுத்திருந்த அந்த பிள்ளையின் அருகில் போய் தன்னுடைய வாய பிள்ளையின் வாயின் மேலும் தன்னுடைய கண்களை அந்த பிள்ளையின் கண்கள் மேலும் தன்னுடைய உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அதுக்கப்புறமா அங்கிருந்து எழுந்து அந்த அறை வீட்டுல அங்கும் இங்கும் உலாவி திரும்ப போய் அந்த பிள்ளையின் மேல குப்புற படுத்து கொண்டார். அப்போ அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தது. அந்த பிள்ளையின் உயிர் திரும்பவும் அந்த பிள்ளையின் இடத்திற்கே வந்தது. இந்த ஸ்திரீனிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான 2 பாடங்கள். முதல் பாடம், இந்த ஸ்திரீ தேவனுடைய ஊழியக்காரனை சேவித்தது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் அந்த ஸ்திரீ கிட்ட இல்ல. நான் அவங்களுக்கு இதை செஞ்சா எனக்கு அவரு ஒரு அற்புதத்தை செய்வாருன்னு அந்த ஸ்திரீ எதிர்பார்க்கவே இல்லை. 2, தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் கவலையும் வேதனையும் இருந்தாலும் அதை ஒரு பொருட்டா எண்ணாம தேவனுக்கு செய்கிற சேவையை தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அதற்கான பலன் என்னன்னா, தேவன் அந்த ஸ்திரீக்கு டைரக்டா தன்னுடைய மனுஷனை அனுப்பி ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு கர்ப்பத்தின் கனியவும் கொடுத்து அந்த கர்ப்பத்தின் கனியை காப்பாற்றவும் செய்து அந்த ஸ்திரீ கையில ரொம்ப சேஃபா ஒப்படைக்கிறாரு. தேவனுடைய மகத்துவம் வெளிப்பட அந்த குடும்பம் ஒரு பெரிய கருவியாகவும் இருந்துள்ளது.